வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அழகான ரத்தினத்தையை பற்றி பார்க்க போறோம். சீர்காழி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க சீர்காழி கலாச்சாரம், மதம், வரலாறு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஊரு. சீர்காழியில் இருக்க பிரசித்தி பெற்ற சட்டைநாதர் அருகில் பூம்புகார், திருமுல்லைவாச கடல் கோயில், திருப்புராதனம் கோயில்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது யுவகத்செப்சி சிவத்தலங்களை ஒன்றுன்னு சொல்லாங்க. நம்ம திருஞான சம்பந்தர் அவதரிச்சது இந்த சீர்காழில தான். கந்த சஷ்டி, மார்கழி மாத விழாக்கள்னு வருஷம் முழுக்க சீர்காழி கலட்டும். காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிறதா விவசாயம்தான் சீர்காழியோட முக்கியமான தொழில். நெல், தென்னை, வாழைன்னு விவசாயம் செழிப்பா இருக்கு. கோயில்கள் நிறைய இருக்கிறதால சுற்றுலா பயணிகளும் அதிகம் வருவாங்க. இதுலயும் உள்ளூர் மக்களுக்கு நல்ல வருமானம். குடிசை தொழில்களும் இங்க நிறைய இருக்கு. வசதிகள் எல்லாம் சீர்காழில நல்லா தான் வந்துட்டு இருக்கு. தென்னக ரயில்வேயிலும் NH40D நெடுஞ்சாலையிலும் சென்னை, திருச்சி மாதிரியான பெரிய நகரங்களுக்கு போக வசதியா இருக்கு. நல்ல பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள்னு எல்லாம் வந்து சீர்காழி இன்னும் வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு. ஆனாலும் சில பிரச்சனைகள் இருக்கு. பழைய பாரம்பரிய கட்டிடங்களை பராமரிக்கிற காவிரி நீர் பிரச்சனை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, விவசாயம் இன்னும் வளர்ச்சி அடையணும். இது மாதிரி சில விஷயங்கள் இன்னும் சரி செய்யணும். HRD திட்டம் மாதிரி அரசாங்க திட்டங்கள் மூலமா சுற்றுலாவை அதிகப்படுத்தி பாரம்பரிய இடங்களை பராமரிக்கிறாங்க. சீர்காழிங்கிறது பழமையும் புதுமையும் கலந்த ஒரு அழகான ஊரு. நம்ம ஊரு இன்னும் நிறைய வளரணும். தமிழ்நாட்டில் இப்படி நிறைய ஊர்கள் இருக்கு. தேடி பாருங்க, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியும். நன்றி, வணக்கம். அம்புடன் செல் கிங் ஞானமணி.